Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா அடுத்து பிள்ளையார் சதுர்த்தி வந்துட்டு இருக்கு இல்லையா. யூசுவலா பூர்ணம் கிளறி மாவு கிளறி குழக்கட்டை மனஞ்சு பண்ணுறது வழக்கம். ஆனால் அது உடனே அன்றைக்கே தீர்த்துடணும். அந்த மாதிரி குழக்கட்டை தான் பண்ணுவோம். பூர்ணம் கிளறாமல் மாவெல்லாம் கிளறாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு வித்தியாசமான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்டோரபிள் குழக்கட்டை. 4 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த மாதிரி ஒரு குழக்கட்டை தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டன்ட் ட்ரை ஃப்ரூட் குழக்கட்டை பண்ணுறதுக்கு இது 15 முந்திரி பருப்பு 15 பாதாம் பருப்பு மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி கரகரப்பாக பொடிச்சிட்டு இதில் 6 டேட்ஸு கொட்டை எடுத்தது, 15 கிஸ்மிஸு, 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு தடவை மிக்சியில் திருப்பின உருணத்தை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் நெய் விட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொப்பரை தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் துருவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா கையால் பசங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சின்ன உருண்டையாக ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அளவுக்கு இருந்தால் போதும். கொப்பரை தேங்காய் இல்லைன்னா சாதா தேங்காயே ஜஸ்ட்டு ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ இதை உருட்டியாச்சு. நெய் குழக்கட்டை பொரிச்சு எடுக்கலாம். குழக்கட்டைக்கு இது நெய் குழக்கட்டையாக தான் பண்ண போகிறேன். இது 1 கப்பு கோதுமை மாவு, 1 பிஞ்சு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா குழச்சிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு குழச்சி பொரிச்சு எடுக்கிறதுக்கு நெய்யும் எண்ணெயுமா வச்சுருக்கேன். தனியாக நெய்யும் வச்சு பொரிச்சு எடுக்கலாம். காஞ்சாச்சு. ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த கலந்து வச்சுருக்கிற மாவில் இந்த பூர்ணத்தை ஒன்றா போட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்பூனால் ஒரு தடவை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் ட்ராப் பண்ணணும். இதை லேசாக இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். அப்போ ஒன்று போல் பொரிஞ்சுக்கும். ரொம்ப நேரம் பொரிய வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இதே போல் தேங்காய் பூர்ணம் பண்ணி கூட பொரிச்சு எடுக்கலாம். இதே மாதிரி அட் எ டைமில் 1 or 2 அந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கே ஃபுல்லாக போட முடியாது. ஜஸ்ட் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து போடணும் இல்லையா. கையாலையும் இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட்டு அப்படி எடுத்து எண்ணெயில் ட்ராப் பண்ணலாம். இதை இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு வாட்டி ஒரு திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இருந்தால் உள்ள பூர்ணம் வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் ரொம்ப நேரம் போட வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இப்படி திருப்பி விட்டுட்டு எண்ணெயை வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம். இது போல் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டு காட்டுறேன். எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுட்டேன். இப்போது ட்ரை ஃப்ரூட் நெய் குழக்கட்டை ரெடி. ரொம்ப ஈஸியான பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி குழக்கட்டை இது. ட்ரை ஃப்ரூட்ஸு நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம். அதுவும் கோதுமை மாவில் தான் ஹெல்த்தியாகவே பொரிச்சு எடுத்துருக்கோம். ரூம் டெம்பரேச்சர்லேயே 4 days ஸ்டோரபிள் குழக்கட்டை கூட. யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.